சிவன் கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்ம முதல்ல வணங்க வேண்டியது நந்தி பகவானை தான். நந்தி பகவானோட அனுமதியோடு தான் நம்ம சிவன் தந்தையே வணங்கணும். ஏன்னா சிவன் தந்தையே நந்தி பகவானுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த உலகத்தில் சிவன் தந்தையை நேசிக்கிறதுக்கு நந்தி பகவானை விட வேறு யாருமே இருக்க முடியாது. இமை பொழுதும் சிவன் தந்தையை மறக்காமல் நேசிக்கக்கூடியவர் தான் நம்ம நந்தி பகவான். அதனால் அவரை நம்ம வணங்கிட்டு தான் நம்ம சிவன் தந்தையை வணங்கணும். நந்தி பகவான் கிட்ட போயிட்டு, நந்தி பகவானே, நான் சிவன் தந்தையை தரிசிக்க போகிறேன். சிவன் தந்தையை நான் வணங்கி என் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி என் கஷ்டத்தை எல்லாம் அவர் தீர்த்து வச்சு நான் சீரும் சிறப்புமாய் வாழ்கிறதுக்கு சிவன் தந்தையோட அருள் எனக்கு வேணும். அதனால் நீங்கள் தான் எனக்கு அனுமதியும் அருளும் எனக்கு புரியணும். உங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் சிவன் தந்தையை வணங்க போகிறேன்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம போகணும். அப்படி நம்ம அனுமதி வாங்கின்னு போகும்போது தான் நம்ம சிவன் தந்தை ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா நந்தி பகவானை வணங்கினாலே சிவன் தந்தைக்கு ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா நந்தி பகவான் எப்போவுமே சிவன் தந்தையை சுமந்துக்கிட்டும் அன்பாகவும் எப்போவுமே அவர் கூட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் நம்ம நந்தி பகவான் தான். நந்தி பகவானை நம்ம வணங்கிட்டு போகும்போது சிவன் தந்தை மகிழ்ச்சியாக இருப்பார். கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சிவன் தந்தை. எந்த தெய்வங்களும் வரத்தை கொடுக்க யோசிப்பாங்க, ஆனால் சிவன் தந்தை நம்ம எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல விஷயத்தை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிலையில் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு அது அழகாக அற்புதமாகவே நமக்கு அந்த வரம் நமக்கு வழங்கப்படும். சிவன் தந்தை மனம் குளிர்ந்து நமக்கு அந்த அருளை கொடுப்பார், ஆசீர்வாதமும் செய்வார், நம்ம கேட்கக்கூடிய வரத்தையும் கொடுப்பார். அதே மாதிரி நம்ம அந்த கொடி கம்பத்தாண்டு எழுந்து கும்பிடும்போது சாஷ்டார்த்தமாக நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் படுற மாதிரி நம்ம விழுந்து கும்பிடணும். அப்போதான் நம்ம உடலில் இருக்க நோய்கள் குணமாகும். எந்த நோயை நம்ம உடலில் சேராமல் இருக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு சக்தி பிரதிபலிக்கும். ஆண்கள் சாஷ்டார்த்தமாக அப்படியே விழுந்து கும்பிடணும். பெண்கள் உச்சந்தலை தரையில் படுற மாதிரியும் பின்கால் தரையில் படுற மாதிரியும் 2 கைகளும் அந்த தரையில் வச்சு ஊனி உச்சந்தலை தரையில் படுற மாதிரியும் விழுந்து கும்பிடணும். சாஷ்டார்த்தமாக நம்ம அப்படி விழுந்து கும்பிடும் போது நமக்கு இருக்க உடலில் இருக்க எந்த ஒரு நோயும் குணமாகும். எந்த ஒரு நோயும் நம்மளை அணுகாமல் இருக்கிறதுக்கு அந்த சக்தியே நம்ம உடலில் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதனால் நமக்கு ஒரு வாழ்க்கையில் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையே குறையில்லாத செல்வம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு குறையற்ற செல்வம் என்றைக்குமே நமக்கு நீடிச்சிருக்கும். சிவன் தந்தையோட அருளும் நமக்கு என்றென்றைக்கும் இருக்குங்க. சிவன் தந்தை கோவிலுக்கு நம்ம போகும்போது இந்த முறையில் நம்ம வணங்கினோம்னா நம்ம வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும், நம்ம மனசும் நிம்மதி அடையும்.